மறைவை நம்மால் ஏற்க இயலவில்லை, நெஞ்சு கனக்கிறது. பொது வாழ்க்கையில் நேர்மை, தூய்மை, எளிமை ஆகியவற்றுக்கான ஒரு அடையாளமாக சமகாலத்தில் வாழ்ந்து காட்டியவர் தோழர் RNK அவர்கள். ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு, களத்தில் கைகோர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இவரை போல் இத்தகைய ஒரு பேராளுமை இனி எக்காலத்தில் வாய்க்கும் என்று ஏங்கத்தக்க வகையிலே நம்மை விட்டு அவர் பிரிந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் மீது பேரன்பை பொழிந்தவர். தனிப்பட்ட முறையிலே என் மீது மிகுந்த வாஞ்சை கொண்டிருந்தவர், ஊக்கப்படுத்தியவர். அவர் இளைய தலைமுறையினருக்கு ஒரு மகத்தான சான்றாக வாழ்ந்து காட்டிய பெருமைக்குரியவர். அவரால் இன்றைக்கு அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்தை காலத்தாலும் இட்டு நிரப்ப இயலாது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும், செவ்வணக்கம் செலுத்தி வழி அனுப்புவோம் என்று அறிவித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. தமிழக அரசின் உயரிய விருதான தகைசால் தமிழர் என்கிற விருதினை வழங்கி சிறப்பித்தார். அதைப்போல இந்திய ஒன்றிய அரசு அவருடைய ஈகத்தை போற்றும் வகையிலும், விடுதலை போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், செங்கொடி இயக்க தோழர்கள் யாவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.